ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ ஒவ்வொரு ஆக்டிவ் செல்லையும் ஹைலைட் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ஹைலைட் பண்ணிக்கணும். அது நம்ம எந்த ஒரு ஹைலைட் கிளிக்குமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக செல்லை கிளிக் பண்ணும்போதே எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றது தான் மவுஸ் கிளிக்லையும் ஷார்ட்கட் கீலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே மெனு பாரில் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டோன்னே எஸ்எல் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் கஸ்டமைஸ் ரிப்பன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளிக்கில் இருக்கும், டெவலப்பர் அங்கே கிளிக்கில் இருக்காது. ஸோ அதை இப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கனால அங்கே கிளிக் மார்க் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது. அங்கே உங்களுக்கு கிளிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே க்ளோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அங்கே மெனு பார்லேயே டெவலப்பர் ஆப்ஷன் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செல்லை எப்படி ஹைலைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா VBAல கோடை டைப் பண்ணுறது மூலமாக ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இங்கே டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனை அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு விஷுவல் பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வியூ கோடுன்னு அங்கேயே டிஸ்பிளே ஆகலை, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷீட் 1 நீங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடுன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மூணுக்குள்ள எதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இது போல் ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் ஷீட் 1 தான் நம்ம அந்த ஆக்டிவ் செல்லை ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஷீட் 1ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டயலாக் பாக்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னும் போது வியூவில் போயிட்டு கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்டில் F7 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் டைப் பண்ணுற டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்க மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பெருசாக வந்துருச்சு. இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒர்க்ஷீட்டின்னு ஜென்ரல் பதிலாக ஒர்க்ஷீட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னா ரைட் சைட்லேயும் செலக்ஷன் சேஞ்சுன்றது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு கோடிங்ஸ் டைப் பண்ணுறதுக்காக 2 லைன்ஸ் அங்கே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இடையில தான் நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நடுவில் இருக்க லைனில் நான் இப்போ சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்டிவ் ஷீட் டாட் செல்ஸ் டாட் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் SL நோன். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிச்சு. இப்போ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இப்போ நான் சொல்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், அதை டைப் பண்ணிக்கோங்க. டார்கெட் டாட், இப்போ நம்மளோட டார்கெட் என்னது, அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கிற மேலே லைன் டைப் பண்ணலாம், அந்த லைனை இங்கே கீழே டைப் பண்ணிக்கோங்க. செல்ஸ் டாட் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன கலர் வேணுமோ அதற்கேற்ற மாதிரி நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் விட்டு 5 டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளே சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரன் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரன் ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் F5 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேக்ரோஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ மேலே க்ளோஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். அதுக்கு கீழே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு இங்கே கீழே இருக்குல்ல, அதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மேலே எக்ஸல் சிம்பிள் இருக்குல்ல, அதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். எது நீங்கள் கிளிக் பண்ணாலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகிடும். இப்போ நமக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்க்ரீன் மூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் எனக்கு வேணாம், வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
மறுபடியும் வந்து கீழே வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக்னு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலேயே கூட விஷுவல் பேசிக்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்பர் மட்டும் வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணாவே போதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ அதே போல் வந்து ரன் பண்ணுறேன். அங்கே ப்ளே பட்டன் இருக்குல்ல, அந்த ரன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எஸ்எல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. டார்க் கலர் ஸ்க்ரீன், டார்க் க்ரீனில் வந்து இங்கே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே போல் வேறு ஒரு நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4ன்னு நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்து விபிஏ கோடை வந்து ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிவிட்டு இந்த எஸ்எல் ஷீட்டுக்கு வந்தால் இதே போல் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷீட்டில் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கோமோ ஷீட் 1ல் தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஷீட்டுக்கு மட்டும்தான் இந்த கோடிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதே புக்கில் வந்து ஷீட் 2ல் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் செல் வந்து ஒர்க் ஆகாது, ஹைலைட் பண்ணாது. நீங்கள் எந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் வந்து அங்கே வந்து ஹைலைட் பண்ணி டிஸ்பிளே ஆகாது. ஷீட் 1ல் மட்டும்தான் ஹைலைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.